शांति अव्यक्त समिज्ञை 7 जून 2025 कोई भी समर्थ संकल्प आत्मिक शक्ति अर्थात एनर्जी जमा करता है, समय भी सफल करता है. எந்த ஒரு சக்தி நிறைந்த சங்கல்பமாக இருந்தாலும் அது ஆன்மீக சக்தியை, அதாவது ஆற்றலை, எனர்ஜியை சேமித்து விடுகிறது, சேமிக்க வைக்கிறது. நேரமும் அதில் பயனுள்ளதாக ஆகிறது. எப்படி? நம்முடைய சங்கல்பம் நல்ல சங்கல்பமாக, சக்தி வாய்ந்த சங்கல்பமாக, நம்முடைய சங்கல்பம் நல்ல சங்கல்பமாக, சக்தி வாய்ந்த சங்கல்பமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக சக்தி சேமிப்பு ஆகிறது. அதாவது விரயம் ஆகிறது இல்லை, நேரமும் பயனுள்ளதாக ஆகிறது. व्यर्थ संकल्प एनर्जी और समय को व्यर्थ गवाता है. அப்ப இதற்கு எதிர்மாறாக வீணான சங்கல்பம், வீணான எண்ணங்களை நாம் உருவாக்கினோம் என்றால் அது நம்முடைய எனர்ஜியையும், அதாவது உடல் உழைப்பையும் சரி, ஆத்மாவின் சக்தியையும் சரி, நேரத்தையும் வீணாக போக்கி விடுகிறது, வீணாக்கி விடுகிறது. इसलिए अब व्यर्थ संकल्प की रचना பந்து கரும். அதனால பாபா சொல்கின்றார், குழந்தைகளை வீணான எண்ணங்களை படைப்பதை நீங்கள் நிறுத்தி விடுங்கள். என வீணான எண்ணங்களை நாம உருவாக்க நம்முடைய நேரம், உழைப்பு, ஆத்மாவினுடைய சக்தி எல்லாமே வீணாக போயிடுது. அதனால பாபா சொல்ல வீண் எண்ணங்களை உருவாக்க வேண்டாம். ये रचना ही आत्मा रचिता को परेशान करने वाली है. இந்த படைப்பு தான், அதாவது தான் படைத்த படைப்பே, தன்னுடைய வீணான எண்ணங்கள் என்ற படைப்பே படைப்பவனாகிய ஆத்மாவை குழப்பத்துக்கு உள்ளாக்குகின்றது. इसलिए सदा इसी शान में रहो कि मैं आत्मा மாஸ்டர் சர்வசக்திமான் हूं. அதனால் சதா இந்த ஒரு கௌரவத்திலேயே இருந்து கொள்ளுங்கள். நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திமான், समर्थ आत्मा हूं, तो कभी परेशान नहीं होंगे और अनेकों की परेशानी को मिटाने वाले बन जाएंगे. நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திமான், நான் ஆத்மா, சமர்த், சக்தி நிறைந்தவனாக இருக்கின்றேன் என்ற தன்னுடைய சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒருபொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். மற்றும் அநேகம் பேரினுடைய குழப்பங்கள் அல்லது துக்கங்களிலிருந்து அவர்களை நீக்கிவிடுபவர்களாக, அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுபவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதனால பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு, வீணான எண்ணங்கள் வரும்பொழுது, அப்ப நம்ம கேட்கலாம், வீணான எண்ணங்கள் வந்தால் என்ன பண்ணணும்? அதுக்குதான் பாபா நிவாரணம், சொல்யூஷன் சொல்றாரு. தங்களுடைய மிக உயர்ந்த ஸ்வமானத்துல, சுய கௌரவத்துல நிலைத்து விடுங்கள். நான் சக்தி வாய்ந்த ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். வீண எண்ணங்களை அடித்தாலே ஆத்ம சக்தி, நேரம் எல்லாத்தையும் நாம மிச்சப்படுத்த முடியும். அதனால வீணான எண்ணங்கள் வரும்பொழுது அதிலிருந்து நம்மை நாம காப்பாற்றிக் கொள்ளணும். அப்படின்னா நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் பாதுகாக்கணும்னா மிகவும் உயர்ந்த நம்முடைய ஸ்வமானத்துல இருப்போம். நான் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மா, நான் சக்தி வாய்ந்த ஆத்மா என்ற நினைவுல நாம இருப்போம். இந்த பயிற்சியை செய்ய செய்ய வீண் எண்ணங்களை அழிக்க முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.